வணக்கம். நான் ஆஸ்ட்ரோ அமிர்தா பேசுகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தலைப்பு எதை பற்றி என்றால், ஒவ்வொரு கிரகத்திற்கும் அதற்கு வலு கொடுப்பதற்காக ஒவ்வொரு விதமான தான தர்மங்கள் செய்ய வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அதற்கு தகுந்தாற்போல் நாம் ஜாதகம் பார்க்கும்போது ஜோதிடர் ஒவ்வொரு கிரகத்திற்கு வலு கொடுப்பதற்காக, அதாவது நம்முடைய ஜாதகத்தில் கிரகங்கள் வலுவிழந்தால் அதற்கு வலு ஊட்டுவதற்காக தான தர்மம் செய்ய சொல்லுவார்கள், தெய்வீகம் செய்ய சொல்லுவார்கள். அப்படியெல்லாம் செய்யும் பொழுது பூமியில் நமக்கு நன்மையும் உண்டாகும். அதே போல் பூமியில் நமக்கு நல்ல கீர்த்தியுடனும் நல்ல பெருமையுடனும் வாழ்வதற்கும், ஏனென்றால் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. எனவே தான் இந்த தான தர்மம் செய்யும் பொழுது பொருளும் நமக்கு கிடைக்கும், அதேபோல் அருளும் கிடைக்கும். அதனால் நம்முடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் வலுவிழந்திருக்கிறதோ அந்த கிரகத்தின் காரணமாக நம் வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனைகள் தென்படும் பொழுது அதற்கான தீர்வை தேடி நாம் ஜோதிடரும் செல்லும் பொழுது ஜோதிடர் அந்த கிரகத்திற்கு தகுந்தாற்போல் தான தர்மம் செய்ய சொல்வார். இப்படி செய்யும் பொழுது நமக்கு பூமியில் பொருளும் கிடைக்கும். அதேபோல் நம்முடைய இறுதி வாழ்க்கை முடிந்த பிறகு கடவுளிடம் செல்லும் பொழுது அங்கு அருளும் கிடைக்கும். அதற்கு உதாரணமாக நாம் ஒரு சிறு கதையை பார்க்கலாம். பல ஊர்களுக்கும் யாத்திரை சென்ற குருநானக் ஒரு ஊரில் தங்கினார். அவ்வூர் பணக்காரர் ஒருவர் குருநானக்கை தன் வீட்டிற்கு விருந்து சாப்பிட அழைத்தார். இந்த ஊரிலே பெரிய பணக்காரன் நான் தான், நினைத்ததை சாதிக்கும் பலம் என்னிடம் இருக்கிறது, உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் கேளுங்கள் என்று பெருமையுடன் தன்னை அறிமுகப்படுத்தினார். சற்று யோசித்த குருநானக், ரொம்ப நல்லது, அப்படியான எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டுமே என்று கேட்டார். என்ன சுவாமி, எதுவாக இருந்தாலும் தயங்காமல் சொல்லுங்கள், செய்ய காத்திருக்கிறேன் என்றார் பணக்காரர். தன் பையிலிருந்த ஊசி ஒன்றை எடுத்த குருநானக் அதை பணக்காரரிடம் நீட்டினார். இந்த பழைய ஊசியை கொண்டு நான் என்ன செய்ய வேண்டும் சுவாமி என்று கேட்டார் பணக்காரர். இதை பத்திரமாக வைத்திருங்கள், நாம் இருவரும் மேல் உலகத்தில் சந்திக்கும் பொழுது திருப்பி கொடுத்தால் போதும் என்றார் குருநானக். இறந்த பிறகு இந்த ஊசி எப்படி கொண்டு வர முடியும் என்று கேட்டார் பணக்காரர். அவரை பார்த்து சிரித்த குருநானக், இந்த உலகை விட்டு போனால் சிறு ஊசியை கூட கொண்டு போக முடியாது என்று நீங்களே ஒத்துக்கொள்கிறீர்கள். ஆனால் நினைத்ததை சாதிக்கும் வலிமை இருப்பதாக தற்பெருமை பேசுகிறீர்களே. ஒருவன் செய்த நன்மை தீமை மட்டுமே இறந்த பிறகு கூட வரும். செல்வத்தால் யாரும் கர்வப்பட தேவையில்லை, அதை இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவுங்கள், அதுதான் உண்மையான மகிழ்ச்சி என்று அறிவுரை கூறினார் குருநானக். பணக்காரரும் அவரது உபதேசத்தை ஏற்று தானம் செய்ய ஆரம்பித்து விட்டார். அப்போதும் இந்த கதையிலிருந்து நாம் தெளிவாக தெரிவது என்னவென்றால், இந்த பூமியில் நாம் ஒரு சில தவறான விஷயங்கள் ஈடுபடும் பொழுது அதற்கான கிரகம் வலுவிழந்திருக்கிறதாக அர்த்தம். அந்த வலுவிழந்த கிரகத்தை நாம் வலுப்பெற செய்யும் பொழுது தான தர்மங்களும் தெய்வீகம் செய்யும் பொழுது இந்த பூமியில் நமக்கு தேவையான நல்ல நன்மையும் நல்ல பேரும் புகழும் இருக்கும். அதே போல் நாம் இறந்த பிறகும், அதாவது இந்த பூமியை விட்டு நாம் தெய்வத்திடம் சென்ற பிறகு அங்கும் கடவுளினுடைய நல்ல அருளும் நமக்கு கிடைக்கும். எனவே எந்தெந்த கிரகத்திற்கு தகுந்தாற்போல் நாம் தான தர்மம் செய்கிறோமோ அந்தந்த தகுந்த அளவிற்கு நமக்கு நல்ல நன்மையும் நல்ல ஐஸ்வர்யமான வாழ்க்கையும் அமையும் என்பதை இந்த கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் மற்றவருக்கு ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும், அதேபோல் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். பை ஃப்ரம் ஆஸ்ட்ரோ அமிர்தா.